Hi friends, welcome back to Nurses Profile Channel. All India Institute of Medical Science Delhi, அதாவது AIIMS னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னும் நமக்கு JIPMER இருக்குது, அதே மாதிரி ESA இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இங்க நீங்க ஒரு நர்ஸ், அதாவது நர்சிங் ஆபீசரா ஒர்க் பண்ணணும்னா NARCET அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுதான் நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த எக்ஸாம் எவ்ரி 6 months ஒன்ஸ் நடக்கும். இப்போ நமக்கு NARCET 10க்கான அப்ளிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சோ NARCET 10 நமக்கு 16/3/2026 வரை அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் இருக்குது. அப்ளிகேஷன் 24/2/2026 அன்னைக்கு ஓபன் ஆயிருக்குது. சோ இதுக்கு நீங்க GNM ஆஃப் நர்சிங் இல்லனா BSc நர்சிங் போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். BSc நர்சிங் போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட தேவையில்லை, நர்சிங் கவுன்சில்ல மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா போதும். இதே இது GNM ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா 50 bedded ஹாஸ்பிட்டல்ல மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுவும் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 30 வயசு வரை அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து ஜெனரல் OBCக்கு 3000 ரூபாயும், SC STக்கு 2400 ரூபாயும், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. சோ இதுல ரெண்டு பேட்டர்னா இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. ஒன்னு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 வந்து 11 ஏப்ரல் 2026 அன்னைக்கு நடக்குது. ஸ்டேஜ் 2 வந்து நமக்கு 30ஆம் தேதி ஏப்ரல்ல நடக்குது. சோ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நெகட்டிவ் மார்க்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கறது பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி இந்த எக்ஸாம் வந்து ரெண்டு ஸ்டேஜா நடக்கும். ஸ்டேஜ் 1 இதுதான் வந்து பிரிலிமினரின்னு சொல்லுவோம், இல்லனா பிரிலிம்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்டேஜ் 2 NARCET மெயின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம் பத்தி பார்க்கலாம். பிரிலிமினரி எக்ஸாம் வந்து யாரு கிளியர் பண்றாங்களோ அவங்க தான் ஸ்டேஜ் 2 மெயின்ஸ்க்கு வந்து எலிஜிபிள். சப்போஸ் நீங்க பிரிலிமினரிலே ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா அட்டெண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்க பிரிலிமினரி மட்டும் பாஸ் ஆயிருக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபைனல் செலக்ஷன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க மெயின்ஸும் கிளியர் பண்ணியிருந்தாதான் நீங்க ஃபைனல் செலக்ஷனுக்குள்ள வருவீங்க. சோ இந்த பிரிலிமினரி எக்ஸாமோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 90 நிமிஷம். 90 நிமிஷம் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். இதுல 100 MCQ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க 100 மார்க்குக்கு. அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. MCQs அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டினும் 4 ஆன்சரும் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஆன்சரை நீங்க வந்து சூஸ் பண்ணணும். சோ இந்த 100 மார்க் எப்படி டிவைட் ஆகும்னா 20 மார்க்குக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டடான கொஸ்டின் கேட்பாங்க. ரிமைனிங் 80 மார்க்ஸ்க்கு நம்மளோட நர்சிங் சிலபஸ், அதாவது நம்ம ரிலேட்டட் டு சிலபஸ் ஆஃப் நர்சிங் கோர்ஸ், நமக்கு நர்சிங் கோர்ஸ்ல நம்ம என்ன படிச்சோமோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்பெசிபிக்கா NARCETக்குன்னு எந்த ஒரு சிலபஸுமே கிடையாது. நம்மளோட நர்சிங் கோர்ஸ்ல நம்ம என்ன சிலபஸ் படிச்சோமோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. சோ நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா 1/3 மார்க்ஸ் வந்து நமக்கு குறையும். அதாவது இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க 1 மார்க், அதே இது ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிருக்கீங்கன்னா 1/3 மார்க். 1/3 மார்க்னா 0.33 மார்க். அதாவது ஒரு 3 கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா மைனஸ் ஆயிடும். இதுதான் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ்னு சொல்லுவோம். சோ உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து ஒரு ஆன்சர் பண்ண தெரியல, எனக்கு டவுட்டா இருக்குது, இல்லனா வந்து சுத்தமா அந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு வந்து 0 மார்க் தான் வரும். ஆனா தப்பா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வில் பி டிவைடட் இன் 5 செக்ஷன். 5 செக்ஷனா டிவைட் ஆயிருக்கும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நமக்கு 80 மினிட்ஸ் வந்து டியூரேஷன் தருவாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த 90 மினிட்ஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். அதாவது எக்ஸாமோட டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த ஸ்டேஜ் 1 எக்ஸாமுக்கு குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். நீங்க அன்ரிசர்வ் கேட்டகரியில இல்லைன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல வரீங்கன்னா 50% மார்க் நீங்க என்ன செய்யணும் எடுக்கணும். அதே இது OBCல வரீங்கன்னா 45%, SC STல வரீங்கன்னா 40%. அதே மாதிரிதான் நீங்க வந்து PWD வரீங்கன்னா அடிஷனலி 5% உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ நீங்க ஒரு NARCETோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்க, இந்த குவாலிஃபைங் மார்க்கை நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்க போவீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து உங்களை வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இதுதான் மெயின்னு சொல்லுவோம். சோ மெயினும் நீங்க கிளியர் பண்ணுனாதான் உங்களுக்கு என்ன செய்யும்னா
நீங்க வந்து அந்த ரேங்கிங்ல வருவீங்க, இல்லைன்னா செலக்ஷன் லிஸ்ட்ல வருவீங்க. அண்ட் செகண்ட் ஸ்டேஜை பொறுத்தவரையில டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் பாத்தீங்கன்னா 180 மினிட்ஸ், 180 நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும். 160 கொஸ்டின் கேட்பாங்க. 160 கொஸ்டினுக்கும் ஆல்டர்னேட்டிவா 4 ஆன்சர் இருக்கும். அதாவது ஒரு கேள்வியும் 4 பதிலும் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு பதில என்ன செய்யணும்னா சூஸ் பண்ணணும். தேர் வில் பி a நெகட்டிவ் மார்க். கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் இருக்குது. நமக்கு பிரிலிம்ஸ்ல இருந்த மாதிரியே தான் 1/3 நெகட்டிவ் மார்க் ஈச் ராங் ஆன்சர். 3 கொஸ்டின் நீங்க தப்பா எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து போயிடும். கொஸ்டின் அடுத்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வில் பி டிவைடட் இன்டு 4 செக்ஷன். 4 செக்ஷனை டிவைட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 45 நிமிஷம் தருவாங்க. 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அதை என்ன செய்யணும் அப்படின்னா கிளியர் பண்ணணும். சோ உங்களுக்கு எந்த செக்ஷன் வந்து ஓப்பனா இருக்கோ அந்த செக்ஷனை தான் நீங்க என்ன செய்ய முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கரெக்டா அந்த 180 மினிட்ஸ் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். சோ இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு எலிஜிபிள் ஆன குவாலிஃபைங் மார்க்ஸ் என்ன அப்படின்னா நார்செட் மெயின் வில் பி 50% ஃபார் யூஆர் இவிஎஸ், 45% ஃபார் ஓபிசி, 40% ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி இருந்தீங்கன்னா 5% ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸாம் நடக்கும். சோ செகண்ட் ஸ்டேஜ்லயே நீங்க இந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. சோ அதுல கேண்டிடேட்ஸோட எவ்வளவு வேகன்சி இருக்குதோ, எவ்வளவு கேண்டிடேட்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைங் கேண்டிடேட் ஃபார் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2க்கு ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணவங்கள எந்த பேசிஸ்ல கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் குவாலிஃபைட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வில் பி கால்ட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுக்கு எல்லா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்மே நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அது போக கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைங் ஆஸ் பர் த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 1 ஈக்குவல் டு 5 times the total seat in each category. நீங்க இந்த கேட்டகரியில எல்லாம் வர்றீங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒரு வேகன்சிக்கு, அதாவது ஒரு சீட்டுக்கு வந்து 5 times அதிகமான மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டேஜ் அட்டன் பண்ற எல்லாருமே பாஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. சோ இந்த பேசிஸ்ல தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் கூப்பிடுவாங்க. சோ இப்படிதான் நமக்கு ஸ்டேஜ் 1 எக்ஸாமா இருக்கட்டும், ஸ்டேஜ் 2 எக்ஸாமா இருக்கட்டும் நடக்கும். நிறைய பேர் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி நடக்கும், சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ ஸ்பெசிபிக்கா இதுக்கு எந்த ஒரு சிலபஸும் கொடுக்கல. நம்மளோட நர்சிங்ல நம்ம என்ன படிச்சோமோ, அதாவது ஐஎன்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஞ்சம் கிளினிக்கல் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கலாம், இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின் இருக்கலாம், ஒரு 4 ஆன்சர் கொடுத்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சோ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. ஒன்ஸ் அட்டன் பண்ணி நமக்கு கிடைக்காட்டா கூட இன்னும் அடுத்த 6 மாசத்துல அடுத்த நார்செட் வரும், அதுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். சோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் குறித்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்கு நம்மளோட சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜாப்ஸ் வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.